ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கடல் சீற்றத்தால் கிராம மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறிய மீனவ அமைப்பினர் மீனவர்களுக்கு ஒதுக்கிய நிதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். ரோச்மா நகர் பகுதியில் கடல் சீற்றத்தால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடற்கரையோரம் கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த மனித உடல்களின் எலும்புக்கூடுகள், சவப்பெட்டிகள் வெளியே தெரிய ஆரம்பித்தன. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்த மீனவ அமைப்பினர் தங்களுக்காக அரசு ஒதுக்கும் நிதி எங்கு செல்கிறது என்றும் கேள்வி எழுப்பினர். ரோச்மா நகர் மீனவ கிராமம் அழிவின் விளிம்பில் உள்ளது. இது குறித்து அரசுக்கு பல முறை தெரிவித்து இந்த மீனவ மக்களை மீட்பதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மீனவ கிராமம் 500 மீட்டர் வரை கடல் வளர்ந்து இன்னைக்கு கல்லறைகளை முதல்ல காலி பண்ணுது. நீங்கள் போய் அரசிட்ட நாங்கள் முறையிட்டா, உங்களோட அமைச்சர்கிட்ட முறையிட்டா இதுக்கான நிதி இல்லைன்னு சொல்லி விட்டுறீங்க. ஆனால் இந்த நிதிகள் எங்கே போகுது? மத்திய அரசு, மாநில அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் இந்த மீன்வளத்துறைக்கு, மீனவ நலத்துறைக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் எங்கே போகிறது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேற்பட்ட நிதிகளை இன்னைக்கு மத்திய அரசு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கு. அந்த நிதிகள் இதுவரை முழுமையாக மீனவர்களுக்காக ரீகபடேஷனுக்காக பயன்படுத்தப்படலை. அதே சமயத்தில் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் வரை ஒதுக்கப்படுது. அந்த பணம் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.